அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஷோ எவனும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்ம கிட்ட எதையும் சொல்லாமையே இருக்க மாட்டாங்க. பாரு சித்து, கடைசில என்ன புலம்பு விடுறாங்க. என்ன ஆச்சு? அதான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, சக்கரவர்த்தி சார், பரிமள அம்மா. என்னாச்சு? ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? எங்க தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்களா? ஐயோ, ஏன் சக்கரவர்த்தி சார் பரிமளம் டீச்சர்ட்ட பேசலையா? அதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசி சமரசமா பிரிஞ்சுக்கிட்டாங்க. சமரசமா? ஐயோ, நீ வேற கேள்வி கேட்காதடா. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? இந்த சரத்து ஜீவாவை வச்சு என்னதான் பண்ண? உடனே வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. ஏனா? என்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கணுமா? ஐடியாவா? ஏன்? இல்ல நம்ப முடியலையே. சித்து, இல்ல நீ ஏதாவது சொன்னா அதுக்கு மாறா செய்வாங்க. அவங்க எப்படி உன்கிட்ட ஐடியா கேட்பாங்க? டேய், நீ அவங்கள மாதிரியே பேசாத. அப்படா நான் சொல்றது சரியா? ஆமாடா, அந்த ரெண்டு லூசுகளும் காலங்காத்தாலே போன் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுன்னு கேட்டாங்க. நானும் எமோஷனலா ஏதாவது பண்ணுங்கடா, அப்பதான் பரிமள அம்மாவுக்கு சக்கரவர்த்தி சார் மேல வச்சிருக்கிற பாசம்லாம் வெளியே வரும்னு சொன்னா. அதுக்கு மாறா செய்யறேன்னு சொன்னாங்களா? எவ்வளவு சேட்டை பத்தியா? காலங்காத்தாலே கடுப்பேத்துறாங்க. சரி, ஓகே ஓகே. இப்ப என்னதான் முடிவு எடுத்திருக்காங்களா? தெரியலடா. சரி, நாம எப்ப போலாம்? எங்க? என்ன எங்கன்னு கேக்குற? உங்க வீட்டுக்கா? 10 நாள் கிட்டக்க ஆச்சு. அவங்கதான் எல்லாரும் இங்க வந்து பாத்துட்டு போறாங்க. இன்னும் நாம நம்ம வீட்டுக்கு போகவே இல்ல. போலாம் சித்து. இப்ப நீ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்துட்டேல. இல்ல உனக்கு ஏதாவது பெயின் இருந்தா சொல்லு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவர் ஆன பிறவே போலாம். இதுக்கு மேல எனக்கு என்ன? அதெல்லாம் எப்பவோ ரெக்கவர் ஆயாச்சு. நீதான் இன்னும் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி டேய் அதை செய்யாத இதை செய்யாத அப்படி இரு இப்படி இருன்னு இனி என்ன பச்சை புள்ளையா பாத்துட்டு உக்காந்துருக்க. இப்ப கூட கிளம்பு, வா போலாம். இப்ப வா. வா. எனக்காக எதையுமே வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததும் இல்லாம நம்ம வீட்டுல வச்சு பார்த்தாதான் ஒன்ன நான் நல்லா பாத்துக்க முடியும்னு இதோ இங்கேயே என்ன கூட்டிட்டு வந்து என்ன மட்டும் இல்ல என் அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கறது, டேப்லெட் எடுத்து கொடுக்கறது, அவருக்கு அப்பப்ப டீ காஃபி எல்லாமே. இத்தனைக்கும் வேலையே செய்ய தெரியாத பொண்ணு இவ்வளவும் பாத்துக்கிறேனா? அடியே, உனக்கெல்லாம் கேக்குறதுக்கு முன்னே நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். என் தேவதை என்ன ஆசைப்படுறியோ சொல்லு, நான் செய்யறேன்டி. என்ன நிஜமாவா சித்தார்த்? நான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டேனா? என்னமா இப்படி கேக்குற? சின்ன பிள்ளைல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் அம்மா நினைப்பு மட்டும்தான் வரும். ஆனா இந்த டைம் நான் கஷ்டப்படும் போது மனசு ரொம்ப நிறைவா இருந்தது. ஏன்னா என் அம்மாவா நீ என் பக்கத்திலே இருந்தியே. சித்து, இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் வேண்டாம்னு நினைச்சிட்டேன். இது போதும், இது மட்டுமே போதும். இப்படியே இருந்துட்டா கூட ரொம்ப சந்தோஷம்டி. இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கறது ஒண்ணுமே இல்ல. உன்னை தாண்டி எதுவுமே இல்ல. போதும் போதும், ஓவரா ஐஸ் வைக்காத. இதெல்லாம் ஐஸ் இல்ல, உண்மைதான். மனசார சொல்றேமா. சரி, ஓகே. இப்பவே போக ஓகேவா? போலாம். சித்து, அப்பா அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க. சுகினி சுபாவுக்கு வளைகாப்புன்னு. இங்க பாருடா, நான் ஒரே ஒரு நாத்தனார். ஓய், இத சிவானி கேட்டா அப்படி சண்டைக்கு வருவா. ஆமால. டேய், வாய் தவறி சொல்லிட்டே சொல்லிராத. ஓகே ஓகே. சித்து, ஆனா நம்ம ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும். ஸ்பெஷலாவா? என்ன செய்யலாம்? இல்ல, வளையல் போடுற ஃபங்க்ஷனு நாம கொஞ்சம் பெஸ்டா எல்லாம் செய்யணும்னா. சிந்து, தயங்காத. எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, செஞ்சுக்கலாம். என்ன வேணாலுமா? ஏய், இது செய்யறதுல என்ன இருக்கு? அதுவும் உங்க அண்ணிங்க. நீ செய்யாம எப்படி? என்ன வேணாலும் செஞ்சிடலாம். எவ்வளவு காஸ்ட்லினாலும் பரவாயில்ல, இல்ல ரொம்ப பிரம்மாண்டமா என்னனாலும் ஓகே, சொல்லு, செஞ்சிருவோம். இல்ல சித்து, வளையல் போடுறதுக்கு பொதுவா இந்த மாதிரி நெருங்கின சொந்தம் எல்லாம் வெளியில வளையல் வாங்கி போடுவாங்க. அவ்வளவுதானா? நாமளும் நம்ம தங்கத்துல வாங்கி போடுவோம். தங்கத்திலயா? எல்லாரும் வெளியில தானே போடுவாங்கன்னு சொல்ற. நாம தங்கத்துல வாங்கி போடலாம். ஏய், 2 பேருக்கு தங்க விலை என்னன்னு தெரியுமா? என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. உனக்கு ஓகேவான்னு சொல்லு. நான் மாட்டேன், நான் சொல்லுவேன். என்ன போட்டாட்டீங்க, எனக்கு செய்யறது சந்தோஷம்தான். பெரிய மனசி ஆயிட்ட. பெரிய மனசியா? செய்முறை பத்தி எல்லாம் பேசுறியே. இல்ல சித்து, என்ன இன்னும் எங்க வீட்டுல குழந்தையாதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா, நம்ம பொண்ணு பொறுப்பா இருக்கா, அவ குடும்பத்தை இப்படி எல்லாம் பாத்துக்கிறான்னு எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் பெருமைப்படுவாங்கல்ல. ரொம்பவே பெருமைப்படுவாங்க. என் பொண்டாட்டிய பெருமைப்படுத்துறதா எனக்கு சந்தோஷம். சரி, அப்பனா இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்துடலாமா? இன்னைக்கே வா. ஓய், நாளைக்கு வளைகாப்பு. ஆமால. டேய், ஆனா இவங்க வாரேன்னு சொன்னாங்க. எவங்க? அதான்டா என் அண்ணன்காரன் சரத்தும் ஜீவாவும். எப்போ? இப்ப வா. கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. நாளைக்கு வளைகாப்பா? அதுவும் இல்ல, சக்கரவர்த்தி சாரையும் பரிமள அம்மாவையும் ஒண்ணு சேர்க்கணுமா? என்னது?
என்னடா சிரிக்கிற? இல்ல ஒண்ணு சேர்க்கணும்னு சொன்னியே சிந்து, இதெல்லாம் நம்ம கையில இல்ல. ரெண்டு பேத்துக்குமே அன்பு பாசம் நிறைய இருக்கு. அது அவங்கள மனசு விட்டு பேசும்போதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கெல்லாம் அவங்க மனசு வைக்கணும். கரெக்ட் சித்தார்த், இதத்தான் நானும் சொல்றேன். டேய் சரத்து, எப்படி அடுத்த செகண்ட் இங்க வந்தோமா? நம்பவே முடியலடா. அதுவும் வேணி. ஹாய் சிந்து. ஏய் ஜோதிகா, என்ன இப்பலாம் ஆபீஸ் போறது இல்ல போல? எப்ப பார்த்தாலும் ஜீவா கூட சுத்திக்கிட்டு இருக்க? ஐயே, நானும் சுத்தல, அவன் தான் ஏன் பின்னாடி சுத்துறான். சரிதான். ஏண்டா ஜீவா, முட்டைக்கண்ண முழியா, ஏண்டா அப்படி பண்ற? ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, உனக்குலாம் வெக்கமாவே இல்ல? இதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? ஏய், அவ என் பொண்டாட்டிமா. ஆளாளுக்கு பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி சொல்லி அவ என் பொண்டாட்டிங்கிறதே மறந்துருது. டே ஜீவா, மறக்கறதெல்லாம் ஓகே தான், ஆனா மறந்துட்டு இன்னொரு பொண்ணை பாத்துறாத. பாப்பான் பாப்பான். ஆமா, உன்னை பாக்குறதுக்கே நாக்கு தள்ளுது, இதுல இன்னொரு பொண்ணு வேற. தேடி வர பிரச்சனையே நம்ம சமாளிக்கலாம், நாமளா ஒரு பிரச்சனைக்கு தேடி போக முடியுமா? ஓ, அப்பனா ஜோதிகா வீட்டுல இருக்கிற பிரச்சனை. ஏய் ஏன்பா, ஏன் ஜீவா? ஏய், அவன் போட்டு குடுக்கறாமா, போட்டு குடுக்கறான். ஏய் போதும் போதும். ஏய் சிந்து, வாயாடி, என்னடி பண்ற? அங்க வீட்டுக்கு வர கூட உனக்கு நேரம் இல்லன்னா? நாங்களா வந்து வந்து பாக்கணும். இந்த இருக்கிற வீட்டுக்கு வர மாட்டேங்கிற. ரொம்பயும் தாண்டி, ரொம்பயும் தான். டேய், இப்பதான்டா வரத பத்தி பேசிட்டு இருந்தோம். 100%. டேய் ஜீவா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தியா? உண்மையா? என்னது? இல்ல, போனது நான் இப்படி பேசுவேன். அப்ப முதல்ல அவ இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன்டான்னு சொல்லுவான்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்ன? அப்படி அவ பேசுறா 100% குடும்பஸ்தி ஆயிட்டாடான்னு சொன்னேன். இப்படி நீ குடும்பஸ்தி தானே? ஆமா, ਪਰ இந்த குடும்பத்தை நான் தானே நிர்வகிக்கிறேன். அது சரி. சிந்து, வேணி, சாரி சொல்லுங்க நீ. ஏய், இதானே வேண்டாங்கிறது. அத்தும் ஜீவாவும் வருவாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேர் வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஷோ, வந்தவங்கள அப்படியே வெளியே உட்கார வச்சு நானும் பேசிட்டு இருக்கேன். சித்து, சிந்து, வா வீட்டுக்குள்ள போலாமா? அப்படியே நான் டீ காஃபி இல்லாட்டி ஜூஸ் குடிக்கலாம். சரிமா. அதெல்லாம் வேண்டாம். வேணாண்டி. ஜூஸ் குடிடா. ஆமாங்கடா, ஜூஸ் குடிச்சிட்டு பேசலாம். ஒரு 10 நாளா உன் தங்கச்சி எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டா. பர்ஃபெக்டான ஜூஸ் டா. குடிச்சு பாக்குறீங்களா? எப்படியோ என் தங்கச்சி ஒன்ன வச்சு ஜூஸ் போட கத்துக்கிட்டா. அது உண்மைதான். டேய் சரத்து, சரி வாங்க எல்லாரும் உள்ள வாங்க, ஜூஸ் குடிச்சுக்கிட்டே பேசலாம். வேணாம் சிந்து, இங்கே நல்லா சிலு நல்லா இருக்கு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஜூஸ் போட்டு கொண்டு வா. உள்ள வாங்கடா. சரத்து, வா உள்ள வா, வந்து உட்காரு. இருக்கட்டும், நம்ம வீடு தானே. உள்ள உட்காந்தா என்ன, வெளியே உட்காந்தா என்ன? வேணி, ஜோதிகா, இங்கேயே இருக்கட்டும். சிந்து, உங்க ரெண்டு பேர் தான் உன்கிட்ட பேசணுமா? உன்கிட்ட பேசினாதான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியுமா? முடிவா? ஆமா, என்ன நீயே கேளு. என்னடா பேசணும்? திரும்பவும் சக்கரவர்த்தி சாரா? கரெக்டா சொன்ன சிந்து. நான் ஒரே குழப்பத்துல இருக்கேன். இப்போ உன்கிட்ட பேசுனேன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். சரி சொல்லு, என்ன? சிந்து, டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. கேள்வியை நல்லா அலசி ஆராய்ஞ்சி அப்புறம் ஒரு பதில் சொல்லணும். பயங்கரமான கேள்வியா இருக்கும் போலயே. ஆமா, ரொம்ப பயங்கரம் தான். இப்ப கேப்பாங்க பாரு அண்ணன் ஒரு கேள்வி. டேய் கேள்றா. வீட்டுக்குள்ள இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஐயோ அது எப்படா இது எப்படா நம்மள போட்டு பாடா படுத்துறான். இவனுக்கு மச்சானாவும் இருக்க முடியல, ஃப்ரெண்டாவும் இருக்க முடியல. என்ன சொல்றதுன்னே தெரியல. சரத்து சொல்றா. உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஹோம் ஒர்க் தான் பாக்குறியா இல்ல ஆபீஸ்க்கு? டேய், நான் எப்பவுமே ஹோம் ஒர்க் தானே. கூடிய சீக்கிரத்துல ஆபீஸ் இங்க சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன்டா. இங்க இருந்து அங்க வரைக்கும் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனி டைம் ஏதோ ஒர்க்ல இருக்கிற மாதிரியே இருக்குடா. பாரா, சீக்கிரத்துல சேஞ்ச் பண்ணிட்டா உனக்கு ஈஸியா இருக்கும்ல. சரி, என்ன உன் தங்கச்சி கிட்ட அப்படி என்ன கேட்டு வந்த? அதுவா, சக்கரவர்த்தி சார் விஷயமாதான். இதுல என்கிட்ட என்னடா கேட்க வேண்டியிருக்கு? அது ஒண்ணு இல்லடி, ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்தை அப்படியே உன்கிட்ட உண்டு பண்ணி உன்ன கொஞ்சம் பைத்தியம் முடிக்க வைக்கலாம் தான். அடப்பாவி, அப்போ வீட்ல உள்ள எல்லாத்தையும் உண்டு இல்லன்னு ஆக்கிருப்பியே. அதெல்லாம் எப்போவோ. நான் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு தெளிவான பதில் இல்ல அந்த காலத்து ஐடியா மாதிரி குடுக்கறாங்க. இப்ப என்னடா, சக்கரவர்த்தி சாரையும் உன்னோட பரிமள டீச்சரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே? அதே தான்டா. அண்ணியோட வளைகாப்பு முடியறதுக்குள்ள ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்ண. அந்த பிளான் எல்லாரும் ஓகே சொல்லும் போது இதோ இருக்கால என் தங்கச்சி வாயாடி. காலையில இவகிட்ட போன் பண்ணி கேட்டா இந்த ஐடியா ஒர்க் அவுட்டே ஆகாதுடா, இதுக்கு நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டா. ஏன்? ஐயோ சித்தார்த், அது ஒரு குப்பை ஐடியா. இத போய் செய்றேங்கறான், அதான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னேன். குப்பை ஐடியாவா? ஆமாண்டா சித்தார்த், அந்த ஐடியாவை நான் சொல்றேன் கேளு. சொல்லு. இவர் போலீஸ் பவரை பயன்படுத்தி இல்ல போலீஸ் பவர் இல்ல, இவர் என்ன பண்ணுவார்னா சக்கரவர்த்தி சாரையும் பரிமளாமாவையும் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருவாராம். இந்த ரூம் கதவு சாவிய தொலைச்சிருவாராம். ஆத்தாடி, அப்ப அங்க உள்ள ரெண்டு பேரும் எங்கிட்டு போக என்ன பண்ணன்னு வழி தெரியாம சும்மா தட்ட அழிஞ்சு தவிச்சு. ஐயோ டே, கேட்கவே பயமா இருக்குடா.
இன்னும் பயமா இருக்கும் கேளு. சரத்து, உன்னோட யோசனையா இதானா வேண்டாங்கிறது? சரி சரி, இதுக்கு மேல எனக்கு புரிஞ்சு போச்சு. சித்து புரிஞ்சிருச்சா? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. பேச டைம் நிறைய கிடைக்கும். ரெண்டு பேர் மனசு விட்டு பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் கிடைக்கும். அடுத்து நீங்க டோரை திறக்கும் போது ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு வருவாங்க. கரெக்டா? ஏய் சூப்பரா, என் மனசா படிச்சுட்ட போ. ஆமா ஆமா, அவர் பெரிய விஞ்ஞானி, இவர் மனச படிச்சுட்டாரு. ஏய் சித்தார்த், நீ ஏன் சொல்லு. உங்களுக்குள்ள பிரச்சனையா அவங்க தான் தீர்த்துக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த டைம் தான் இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க டைம் கிடைக்கும். சண்டை போட்டுக்கிறாங்களா, போட்டுக்கட்டும், சமாதானம் ஆகட்டும். ஆனா ஒரு புரிதல் கிடைக்கும்ல. இததான்டா அண்ணியோட வளைகாப்பு முடிஞ்சதும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யலான்னு எல்லார்கிட்டையும் சொல்ல குடும்பம் மொத்தமா தலையாட்ட. ஆனா இதோ இருக்கால என் வாயாடி தங்கச்சி, இந்த ஐடியா ஒரு குப்பை ஐடியா, இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டா. ஏமா? ஐயோ சித்தார்த், இதெல்லாம் கதைக்கு ஆகுமா? பொண்ணுங்க எமோஷனலுக்கு ஓகே சொல்வாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஓகே சொல்ல முடியுமா? இந்து நல்லா கேளு, இதேதான் நானும் சொன்னேன். அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணா பரிமளா டீச்சருக்கு என்ன தோணும்? என்னங்கனே பிளான் பண்ணி நீதானே நீங்க கூட்டிட்டு வந்த, நீதானே டோரை க்ளோஸ் பண்ண சொன்னேன்னு கேட்பாங்க. ஐயோ கரெக்ட் சிந்து, இதத்தான் நானும் வேணியும் சொன்னா. பாத்தீங்களாடா பொண்ணுங்க சைக்காலஜி ஒண்ணு போல சொல்லுதுங்க. ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானடா புரியும். டேய் சரத்து, என்னதான் இருந்தாலும் இவங்க சொல்றது ஒரு லாஜிக் இருக்கு. லாஜிக்கா? ஏய் எங்க விஷயத்துல யோசித்து பாரு. சிந்து எந்த அளவுக்கு கங்கணம் கட்டிட்டு லண்டனுக்கு போனா. ஆனா எனக்கு முடியலன்னு ஜீவா சொன்னதும் அடுத்த செகண்ட் இங்க வந்தாளா இல்லையா? எமோஷனலுக்கு வேல்யூ அதிகம்டா. டேய் அது உங்களுக்குள்ளடா. அவங்களுக்கு வயசு என்ன நினைக்கிற? அவங்க இத ஆறாமரா உட்காந்து பேசி புரிஞ்சுக்கிற வேண்டிய வயசு. எல்லாம் ஓகே தான், ஆனா அவங்க தான் வாழவே ஆரம்பிக்கலையே. என்னதான் மனசு பக்குவப்பட்டிருந்தாலும் இந்த விஷயத்துல பொண்ணுங்க என்னைக்குமே மாற மாட்டாங்க. பசங்க கிட்ட கோபப்படுறதையா? கரெக்டா? நீ சொல்றபடி செய்யலாம் சரத்து. ரெண்டு பேத்துக்கு புரிஞ்சுக்க டைம் இருக்கும். ஆனா பேசி புரிஞ்சுக்கிட்டாதானே போச்சு. ஏற்கனவே வீட்டுல பேசிதான் ஒண்ணு போல புரிஞ்சிடலான்னு சொல்லி தனித்தனியா இருக்காங்க. திரும்பவும் அதே முடிவு எடுத்தா? ஐயோ ஆமால, நான் இதை யோசிக்கவே இல்லையே. ஏய் சக்கரவர்த்தி சாரை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப சாஃப்டான ஆளு. அது மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற ஆளு. அப்படி இருக்கும்போது அவர் பேசும்போது உங்க பரிமளா டீச்சர் இங்க பாருங்க, என்கிட்ட பேசாதீங்க, இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன செய்வாரு? அவர் ரொம்ப சமத்துடா, நல்ல பிள்ளையா போய் ஓரமா உட்காந்துக்குவாரு. இவரை வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? ஆமா இல்ல, அப்போ எமோஷனல் தான். எமோஷனலா என்ன பண்ணலாம்? அதையும் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அதான் 3 பேர் இருக்காங்களே, கேட்டுருவோம். கேள்றா அவங்க என்ன ஐடியான்னு கேட்டு இதுக்கு தலைகீழ நாம செய்வோம். திருந்த மாட்டீங்கடா, திருந்தவே மாட்டீங்க. ஆனாலும் நாம எப்பவுமே நல்லாதான் யோசிப்போம். சும்மாவா சொன்னாங்க பின் புத்தி பின் புத்தின்னு? நிறுத்த சொல்லேண்டா. கிட்ட இவங்க பெருமைய பெங்களூர் வரைக்கும் எழுதிட்டு போயிருவாங்க. இப்பவே ஒரு கேட்ட போற. ஐயோ சிந்து, 100க்கு 100 உண்மை. நாம இல்லாம இங்க ஏதாவது அசையுமா? ஆமா இந்த மரம் கூட அசையாது. கரெக்டா சொன்ன ஜீவா. அதுக்கு கூட அப்படி பயந்து நடுங்குதுங்க. டேய் கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் அதான்டா உண்மை. ஐயோ ரொம்ப அடிபட்டிருப்பான் போலயே. இன்னும் அடிப்படவே ஆரம்பிக்கல. அடிப்பட்ட பிறகு என்ன நிலைமைக்கு இருக்க போறானோ கொஞ்சம் கஷ்டம் தான். சரி நம்ம பிளான் ஓகே தானே? என்னது பிளானா? அதுங்கள பிளான் பண்ணியே முடிச்சிட்டாங்களா? பொண்ணுங்கெல்லாம் மேகி மாதிரி 2 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. யார்கிட்டயும் செருப்படி வாங்கிடாத, கொஞ்சம் அமைதியா இரு. பெருமையா தானடா பேசுன. டேய் எருமை, அது பெருமையாவே இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு அந்த அருமை எல்லாம் தெரியாது. அது என்னமோ சரிதான்டா. அதுக்குள்ள என்ன பிளான் பண்ணீங்க? எப்பவுமே வழக்கம் போல நடக்கிற ஒண்ணுதான், ஆனா அதுக்கு வேலை ரொம்ப அதிகம். அப்படி என்ன பிளான்? சரத்து, நாளைக்கு நம்ம வீட்டு வளைகாப்புக்கு சக்கரவர்த்தி அப்பா எப்படினாலும் வருவாங்கல்ல? ஆமா. வரும்போது சக்கரவர்த்தி அப்பாவை வீட்டுக்கு வர சொல்லாத. வரும்போது வர சொல்லாதயா? என்னடி பேசுற? டேய் வாரேன் கால் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் வராம அங்கேயே இருக்கட்டும். எதுக்கு? சொல்றத முழுசா கேளுடா. சொல்லு. நாமளா ஆளுக்கு பரபரப்பா பேசுவோம். என்னன்னு? சாப்பாடு எப்ப வைப்பாங்கன்னா? லூசு, தீனி பண்டாரம் அது இல்லடா. என்ன சாப்பாடு, என்ன குழம்புனா? ஐயோ ஜீவா, கொஞ்ச நேரம் வாயை மூடு. அது என்னால முடியாது. நம்ம எல்லாம் பரபரப்பா பேச போறது என்னன்னா, சக்கரவர்த்தி சாருக்கு ஆக்சிடென்ட். என்ன ஆக்சிடென்டா? அடியே மடி சிந்து, வாயை கழுவுமா? சிந்தாமணி மணிமணியால பேசுற. டேய் லூசுங்களா, இப்படிதான்டா எமோஷனலா கிரியேட் பண்ணனும். இங்க பாரு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கொஞ்சம் பரபரப்பா பேசும்போது அந்த பரிமளா அம்மா கேட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்களும் நம்ம கூட சேர்ந்து பேசுவாங்க. ஐயோ லூசு ஜீவா, அவங்க பதட்டமாவாங்கடா. சக்கரவர்த்தி சார் எங்கன்னு பாக்க போக துடிப்பாங்க. இங்க அவர்தான் கல்லு மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. பார்த்ததும் மூஞ்சில காரி துப்பிட்டு வருவாங்க. அது ஆமால. அப்பனா சரத்து, பிளான்ல கொஞ்சம் ஒரு மாற்றம். இதுக்கெல்லாம் பிளானே போட தெரியாதுடா. இதெல்லாம் அதுல கொஞ்சம் மாற்றம் வேறயா? சக்கரவர்த்தி சார ஹாஸ்பிட்டல்ல போய், அதான்டா நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர், அவர்கிட்ட போய் சும்மா கை கால்ல கட்டு போட சொல்லிடு. அத பார்த்தா பரிமளா அம்மாக்கு அப்படியே வரும் பாரு. என்னது வாந்தியா? ஐயோ டேய், எமோஷனல்ரா. தெளிவா சொல்லுடி. அந்த எமோஷனல்ல
அவங்க அழுகிற அழுகையில சக்கரவர்த்தி சார் மேல உள்ள அன்பெல்லாம் வெளியே வரும். அப்ப முதல்ல பாத்துக்குவாங்க பாரு. எப்பவும் 2 பேர் பிரியவே மாட்டாங்க. ஐயா யார் சொன்னா? அடுத்த 10 நிமிஷத்துல பிரிஞ்சிருவாங்க. டேய் அறிவு கட்டவனே, வாயை கழுவுடா. என்னடா இப்படி பேசுற? லூசு, அவங்க நல்லா பேசிட்டா சக்கரவர்த்தி சார் உண்மையை சொல்ல போறாரு. எனக்கு அடியெல்லாம் படலாமா, உன்னை ஏமாத்தான் கை கால்ல கட்டு போட்டேன்னு. அவ்வளவுதான், பிரேக்கப். ஐயோ ஜீவா, ஏன் பாசிட்டிவாவே யோசிக்க மாட்டியா? இல்ல, பாசிட்டிவா யோசிக்க என்ன இருக்கு? உண்மை தெரிஞ்சா இவ்வளவு நாள் நீ ஏமாத்துக்காரன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ ஒரு பொய் சொல்லிக்கார. இனி உனக்கு எனக்கு செட் ஆகாது. போடா போ போ. ஐக்கா வரப்புல 4 பாட்டி உட்காந்துட்டு ஊர் கதையை விட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள போய் பாடுறான்னு பத்தி விட்டுருவாங்க. சோ டே ஜீவா, இதுலயுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும்டா. திங்கிங் இருந்தா போதும். இதெல்லாம் எப்பவுமே இப்படிதான் சிந்து, நீ அவனை கண்டுக்காத. சரத் சார், எங்களோட யோசனை பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பரிமாண டீச்சர் எமோஷனலா பேசுறதுக்கு அப்புறம் சக்கரவர்த்தி சார் பொய்யே சொல்லியிருந்தாலும் மக்காக தானே இப்படிலாம் பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு மன்னிச்சு விட்டுருவாங்க. அதனால எங்க பிளான் சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறோம். இனிமேல் உங்க இஷ்டம். என்ன போலீஸ் சார், என்ன முடிவு எடுக்கிறீங்க? இல்ல இந்த முடிவை எடுக்கலாமா இல்ல எடுக்க வேண்டாமா? இதனால எனக்கு தர்ம அடி கிடைக்குமா இல்ல புண்ணியம் கிடைக்குமா? ஒண்ணுமே புரியல. புரியுதோ புரியலையோ, உங்களுக்கு இதுக்கு மேல டைம் இல்ல. நாளைக்கு இதை செஞ்சு பாத்துருங்க. அதானடா, காசா பணமா பரபரப்பா பேச போறோம். பரிமளமா பரித வச்சுட்டு ஓட போறாங்க. இதுக்கு எதுக்குடா நேரம் காலத்தை கடத்திக்கிட்டு? சும்மா நாளைக்கே பேசுவோம். டேய் சரத்து, நாளைக்கு இந்த பிளான் பண்றதெல்லாம் ஓகே. அந்த ஜீவா வாயை மட்டும் ஒரு பிளாஸ்டரி வச்சு ஒட்டிடு. இல்லைன்னா இந்த மொத்த பிளானையும் சொதப்பிடுவான். நீங்க போட்டது ஒரு பிளானு. ஏமா சிந்து, உனக்குல வேற பிளானே இருக்காதா? எப்பவுமே இத பத்தி மட்டுமே யோசிப்பியா? ஹலோ, இது ஓல்டு பிளானா இருக்கலாம், ஆனா இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். நாளைக்கு மட்டும் பாருங்க, பரிமளமாவும் சக்கரவர்த்தி சாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த பிளான் சக்சஸ் ஆன எங்க 3 பேத்துக்கும் கண்டமணிக்கு திட்டணும். அதானே நான் பாத்துக்கிறேன். இல்ல, சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட கொடுக்கறேன்னு சொல்ல வந்தேன். அது ஏண்டா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? அது என்னமோடா, என் பொழப்பே அதுவா ஆயிப்போச்சு. சரி இப்போ ஓகேவா? டேய் சரத்து, தெளிவா இருக்கியா? தெளிவாலாம் இருக்கேன்னு சொல்ல முடியாது, ஆனா வேற பிளான் யோசிக்கிற மாதிரி என்கிட்ட தெளிவு இல்ல. இதோ 2 தங்கச்சிங்க, ஒரு பொண்டாட்டி, வேற வழியே இல்ல. சொல்றத கேட்டுருவோம். அப்பனா நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு. இருக்குடா. அப்போ நாளைக்கு எல்லாரும் வந்துருங்கப்பா, தரமான சம்பவத்தை பார்க்க. வந்துருவான். எல்லாரும் வந்தாச்சு, டைம் ஆயிடுச்சு. நாம கிளம்பவே இப்படி லேட் பண்ணா என்ன பண்றது? சுபா சாரி கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் ரெடியானாலா என்னன்னு தெரியலையே. ஓகே, அப்பா திட்டங்கள ஃபர்ஸ்ட் வெளியே போய் நிக்கலாம். சுபா, அந்த கண்ணி. சக்தி, இந்த சாரி நல்லா இருக்கா? சக்தி, சுபா நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கமா. ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. இத்தனை நாள் டெய்லி உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போ இந்த நிமிஷம் உன்னை பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் சுபா? ஏய் கழுத, எதுக்கு அழுகுற? தெரியலடா, ஆனா எனக்கு அழுகையா வருது. சக்தி, இதுக்காக நம்ம எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ எனக்கு வளையல் போடுறாங்கடா. இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சக்தி. ஆனா சந்தோஷத்துல அழுக மட்டும் தான் வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏய் சுபா. சக்தி, எனக்கு இதெல்லாம் நடக்குமானே? ஏய் ஆந்தக்கனி. இல்லடா, நினைச்சு கூட பார்க்கல. இந்த வீட்டு பொண்ணு தானே, இதெல்லாம் எனக்கு பெருசா செய்வாங்களான்னு கூட எனக்கு தோணல. ஆனா அன்னைக்கு வாசுகி பேசும்போது சுபாவுக்கு வளையல் போடுற நிகழ்ச்சி வச்சுக்கலாம்னு சொன்னதுமேவும் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுடா. ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன். சக்தி, எல்லாரும் எனக்கு வளையல் நிறைய போட்டு விடுவாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல. இதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே கடந்து போனோம். நான் இப்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்மள அறியாம கண்ணீர் முட்டுதுல. உனக்கு ஹாப்பி தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா சக்தி. சொல்லுமா. ஆனா இதெல்லாம் வாசுகி மட்டும் சொல்லலாட்டி எனக்கு இப்ப இந்த ஃபங்க்ஷன் கிடையாது. 7 மாசம் இல்ல 9 மாசம். அப்ப கூட வாசுகிக்கு குழந்தை பிறந்திருக்கும். அவளும் இங்க வராளான்னு தெரியாது. சிவானி அவ வீட்டுக்கு போயிருப்பா. எல்லாம் எதுக்குன்னு எல்லாரும் சேர்ந்து வராங்களான்னு தெரியாதுடா. நான் இப்ப எல்லாருமே ஒண்ணு கூடி இருக்கும்போது வாசுகியோட சேர்த்து எனக்கும் வளையல் போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஏய் சுபா, இனி எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கும். இங்க பாரு, நீ ஏன் இப்படி நினைக்கிற? இந்த வீட்ல உள்ள பொண்ணு நமக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னு. கிடைக்காதுன்னு இல்லடா, எல்லாரும் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. ஆனா ஏன் மனசு நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு எதுக்கு அப்படியே சொல்லி பழகிருச்சு. உனக்கே தெரியும்ல சின்ன வயசுல இருந்து நான் எப்படின்னு. ஆனா இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கும் தாமா. சரி சரி, அழக்கூடாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. ஏன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும். இதுவும் சந்தோஷத்துல வர கண்ணீர் தான். அளவுக்கு மீன சந்தோஷம் கண்ணீரை வர வைக்கும். அதான்டா இது. சரி ஓகே, கண்ணீரத்தோட. அத்தி, சாரி, எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் தான் உங்ககிட்ட வந்தேன். அப்பவே எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வா சீக்கிரம் போலாம். நம்ம 2 பேர் சேர்ந்து ஒண்ணாதான் உட்காரணுமா? ஆமாடா, வா வா போலாம்.